ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம அன்னம் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா பவ்யமாக இருக்கிற மாதிரி அந்த வீட்டில் உள்ளவங்களாம் நடித்து ஏமாத்தின ரம்யா இன்றைக்கி கால் மேலே கால் போட்டு கெத்தாக உட்கார நிலமை வந்துருச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அன்னம் சீரியலை நம்ம பார்த்துருப்போம். நம்ம ரம்யாவுக்கும் சரவணனுக்கும் எப்படியோ ஒரு வழியாக ஃபஸ்ட் நைட் நடக்காமல் போயிடுச்சு. ரம்யா நினச்ச மாதிரி அந்த காரியத்தை சாதிச்சிட்டாங்க. அடுத்த நாள் வந்து ரம்யா கீழே இறங்கி வரும்போது நம்ம சரவணனோட அம்மா வந்து, ரம்யா இன்னைக்கு நீதாம்மா உன் கையால் பால் காய்ச்சணும் அப்படின்னு சொல்ல, ரம்யாவும் பால் காய்ச்சி இந்த பால் எப்படியாச்சும் தெரிஞ்சு போன்னு சொல்லிட்டு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது, இவங்க எலுமிச்சை பழத்தை புழிஞ்சனால தான் அந்த பால் பொங்கலை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம அண்ணனுக்கு வந்து தெரிய வருது. உடனே அண்ணன் வந்து, நீ இப்படியா பண்ணுற, இந்த எலுமிச்சை பழம் வேறு இப்படி இதை இருந்துச்சுன்னா இதை வந்து அத்தை பார்த்தாங்கன்னா அபசகுணம் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து அந்த பாலை வந்து தூக்கி கொட்டிட்டு புது பாலை ஊற்றி பொங்க வச்சுட்டாங்க. நம்ம ரம்யா வந்து அண்ணத்தை தான், நீ இந்த பாலை பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு வெளியே வந்திருப்பாங்க. அப்புறம் தான் பார்த்தா சரவணனோட அம்மா வந்து, என்னம்மா அண்ணன் பால் பொங்கிருச்சா அப்படின்னு கேட்டோன்னே, பொங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து பொங்கிருச்சா இல்லையான்னு அந்த அடுப்படிக்குள்ளே பார்க்க வராங்க. உடனே மணி வந்து, ஆமாம்மா பால் வந்து கிழக்க பார்த்து பொங்கியிருக்கு அப்படின்னு சொன்னோடனே நம்ம சரவணனோட அம்மாவுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. நம்ம மருமக வந்து வந்த நேரம் பால் கிழக்க பார்த்து பொங்கியிருக்கே, இனிமேல் வீட்டில் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரம்யாவுக்கு தூக்கி போட்டுருச்சு. உடனே ரம்யா, என்னடா இது, நம்ம எலுமிச்சை பழத்தை கலந்தோம் ஆனால் எப்படி வந்து பால் தெரியாமல் பொங்குச்சு என்னன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாலை தூக்கிட்டு மணி தான் வந்து கொண்டு வராங்க. அதோட ரம்யா கிட்ட போயிட்டு நம்ம சரவணனோட அம்மா வந்து, இங்கே பாருமா, உன் கையால் நீ பால் வச்சனால பால் கிழக்க பார்த்து பொங்கியிருக்குமா, இனி இந்த வீட்டில் எல்லாமே நல்லபடியாக தாம்மா நடக்கும், நீ ரொம்ப வந்து இந்த வீட்டுக்கு வந்து மகராசிமா, உன் கையாலே இந்த பாலை நீ எல்லாருக்கும் கொடுமா அப்படின்னு சொன்னானே ரம்யா வந்து, என்னது நான் பாலை கொடுக்குவா, எல்லாரும் பால் தான் பொங்கிருச்சுல, மணி எல்லாருக்கும் பாலை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே உடனே சரவணனோட அப்பா வந்து, அடடே அதானே பார்த்தேன், சரி பாலை கொடுக்க சொல்லணுமா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து கலாய்க்காத குறையாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்ம மணியோட ஹஸ்பண்டும், அட போங்கடாங்கிட்டு இன்றைக்கி பால் குடிக்கலாம் அப்படின்னு நினச்சா பச்சை தண்ணி கூட வராது போலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணியோட ஹஸ்பண்டும் வந்து யோசிச்சுட்ருக்காங்க இதை. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சரவணன், என்ன இது பாலை கொடுக்க சொன்னால் ரம்யா வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. சரவணன் வந்து ஆக்சுவலாக நைட்டு வந்து ஃபஸ்ட் நைட் நடக்காதனால ஒரு திண்டு மேலே வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. நம்ம சரவணனோட அம்மா தான் வந்து, டே சரவணா இங்கே வா, எதுக்கு இன்னும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கா, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல இங்கே வா அப்படின்னு சொல்ல சரவணன், இந்தா வாரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் வராங்க. வந்ததுக்கப்புறம் தான் ரம்யா கிட்ட பாலை போட்டுவாமா, சரவணனும் வந்துட்டான், பாலை போட்டுவா அப்படின்னு சொல்லுதான் ரம்யா வந்து இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, எல்லாருக்கும் நீங்களே ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே தான் சரவணனோட அப்பா வந்து ரம்யாவை கலாய்க்காத குறையாக கலாய்ச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னடா கலாய்ச்சிட்டாங்களே. அதுக்கப்புறம் ரம்யா வந்து, சரி நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு ரம்யா, சரி நான் பால் பால் எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சரவணோட அம்மா வந்து மணிக்கிட்ட, மணி போமா ரம்யா கையில் வந்து எல்லாருக்கும் கிளாஸில் வந்து பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லுமா, போ ரம்யா கையில் போயிட்டு தட்டில் டம்ளர் வச்சு கொண்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மணியும் ரம்யாவும் வந்து அடுப்படிக்குள்ளே அமுச்சு வைக்கிறாங்க. அதோட மணியுமே வந்து எல்லா கிளாஸ்லேயும் வந்து பாலை ஊற்றுறாங்க. பாலை ஊற்றிட்டு சரி எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தா பால் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ரம்யா வந்து அண்ணன் வந்து நிறுத்தி பேசுகிறாங்க. என்ன என்ன நீ ஏதோ வந்து சதிலாம் பண்ணியிருக்கோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது எப்படி இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பாலை ஊற்றிட்டு வர சொல்லியிருப்பாங்களே சரவணனோட அம்மா, அப்போ வந்து அண்ணன் வந்து சொல்லியிருப்பாங்க, ரம்யா மேடம் நல்லா எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு நல்லா கிளாஸை கழுவி பாலை ஊற்றிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே தான் ரம்யாவுக்கு ஒரு கெஸ்ஸு வரும், சரி நம்ம எலுமிச்சை பழம் பாலில் புழிஞ்சு விட்டதை இந்த அண்ணன் வந்து கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸே வந்து வரும் ரம்யாவுக்கு. உடனே தான் ரம்யாவுக்கு தெரிஞ்சிருச்சா, சரி அண்ணனுக்கு நம்ம பண்ண இந்த கேடி வேலை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது வந்து ரம்யாவுக்கு தெரிஞ்சிருச்சு.
இப்போ அண்ணன் வந்து ரம்யா கிட்ட போய் நின்னோடனே ரம்யா சொல்கிறா, நீ வந்து பாலில் எலுமிச்சப்பழத்தை போட்டு வேணா நீ பாலை பிரித்து எடுத்துருக்கலாம், ஆனால் என் மனசில் இருக்கிற விஷத்தை உன்னால் பிரித்து எடுக்கவே முடியாது, இந்த குடும்பத்தை நான் எப்படி ஆட்டி படைக்க போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க. உடனே அண்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து எப்படி வந்து நீ தலை நிமிர்ந்து நின்றாலும், நீ எப்படி வந்து உன் திமிர காட்டினாலும், என் பெரியத்தா மூலமாகவே உன்னை அடக்கி இந்த வீட்டோட பெரிய மருமகளாக உன்னை அடக்கி உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ரம்யா கிட்ட வந்து சவால் விடுறாங்க. உடனே ரம்யா வந்து நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, இந்த குடும்பத்தை நான் எப்படி அடக்கி உட்கார வைக்கிறேன்னு நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அண்ணத்துக்கிட்டே சவால் விடுற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி சவால் விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பாலை வந்து ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரம்யா எல்லாருக்கும் பாலை ஊற்றி தருவாங்கன்னு சொல்லிட்டு அண்ணமும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரம்யானால எப்படி தப்பிக்க முடியும், பாலை எல்லாருக்கும் தான் ஊற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணமும் கார்த்தி எல்லாருமே மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது ரம்யா வந்து பாலை வந்து சரவணனுக்கு, சரவணனோட அத்தைக்கு, மணிக்கு, மணியோட ஹஸ்பண்டுக்கு, இவங்க 4 பேருக்கும் பாலை கொடுத்துட்றாங்க. மித்த பாலை எல்லாத்தையும் ரம்யா அப்படியே எடுத்துகிட்டு வந்து தட்டோடு வந்து எல்லோரும் வந்து டேபிளை சுற்றி உட்காந்துருக்காங்க. தட்டோடு வந்து அந்த டேபிள்லேயே வந்து தட்டை வந்து வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமா எல்லாருக்குமே வந்து செம ஷாக்கு, இன்க்ளூடிங் சரவணன் அம்மாவுக்கு கூட. சரவணன் அம்மா கூட என்னடா இந்த ரம்யா என்னடா யாருக்கு எங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இவங்க யாருக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அண்ணன் வந்து கேட்குறாங்க, என்ன மேடம் எல்லாருக்கும் தானே மேடம் பால் கொடுக்கணும், இவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வாட்டில் வந்து பால் இதை வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லவும், ஓ எல்லாருக்குமே கொடுக்கணுமா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அந்த ஒரு இந்த டேபிளில் தட்டை வச்சுருக்காங்களா, அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சோஃபா இருக்குது, அந்த சோஃபாவில் ரம்யா உட்காந்துட்டு கால் மேலே காலை போட்டு உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சண்முகத்துக்கு, கார்த்திக்கு, சரவணனுக்கு, சரவணன் அம்மா, மணியோட ஹஸ்பண்ட், அங்கே இருந்த எல்லாருக்கும் அண்ணத்துக்கு கூட செம்ம ஷாக்கு. ஏன்னா வந்து புதுசான ஆட்டிடியூட் வந்து நம்ம ரம்யா கிட்ட இப்போ வந்திருக்கு. அப்போ ரம்யா என்ன நினச்சி அவ்வளோ கெத்தாக வந்து அவ்வளோ தைரியமாக வந்து அந்த சோஃபாவில் உட்காந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு தெரியல. அதோட அந்த மாதிரி கெத்தாக வந்து உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து சொல்லவும் இந்த மாதிரி பால் போட்டு கொடுங்கன்னு சொல்லவும் ரம்யா அதுக்கு சொல்கிறாங்க, யாருக்கெல்லாம் பால் வேணுமோ அவங்களே எடுத்து குடிச்சுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து கெத்தாக வந்து உட்காராங்க. ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ரம்யா என்னதான் அந்த குடும்பத்தை ஆட்டி படைக்க போகிறாங்க, இல்லை சரவணோட அம்மாவே ரம்யாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்களா அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரியல்லே யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்களா அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கார்த்தியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கார்த்தி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அண்ணத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா 100% நம்ம அண்ணத்தை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதுக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற கெஸ்ஸிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டை தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்ன வரப்போகுது விறுவிறுப்பா அப்படின்னு நாங்களும் ஆவலுடன் காத்துட்ருக்கோம், நீங்களும் காத்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.